ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், செபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தேவனே தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. நாங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாய், சிந்திக்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய், துதியின் மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும் அப்பா. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 10வது பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே அடியாருக்கு அடைக்கலம் நீரே என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 10. கர்த்தாவே அடியாருக்கு அடைக்கலம் நீரே, சகாயம் செய்யும்படிக்கு எழுந்தருள்வீரே. உமது சந்நிதானத்தில் உமது கையை நீட்டுகில் அஞ்சாமல் நடப்போம். மாலைகள் தோன்றும் முன்னமே அநாதி காலமா சுயம்புவாயிருந்தீரே, இருப்பீர் நித்யமா. ஆயிரம் ஆண்டு உமக்கு ஓர் நாளை போலாமே, யுகங்கள் தேவரீருக்கு ஓரிமை கோபாமே. சாவுக்குள்ளான மானிடன் நீலைக்கவே மாட்டான். தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள்.
மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவம் மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் கடந்து போன நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து இந்த 2026 ஆண்டிலேயும் முதலாவது மாதத்தின் கடைசி ஓய்வு நாளை காண செய்த கிருபைகளை இரக்கங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்திற்காய் செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் செபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, ஆளுகிற தலைவர்களுக்கு தேவனி தொடர்ந்து நல்ல ஆலோசனைகளை தந்து வழி நடத்தும்படி ஆகின்ற மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, தேசத்திற்கு தேசம் காணப்படுகிற விரோதங்கள் பகைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒற்றுமையும் சமாதானத்தையும் தேவன் நீர் தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படி ஆகின்ற மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, குறிப்பாக ஆண்டவரே இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே இந்த பிரதானமான ஆலயத்திற்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக தேவன் நீர் வைத்திருக்கிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து எந்த பிள்ளைகள் கண்ணீரோடு பாரத்தோடு ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைகளுடைய வேண்டுதல்களை தேவன் நீர் அருள் செய்கிற கர்த்தர். தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி பிள்ளைகளுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்த்து தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இந்திய சுவிசேஷ திருச்சபையின் இலக்குக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 1,00,000 திருச்சபைகள் 1 கோடி ஆத்துமாக்கள் என்ற லட்சிய பயணத்திலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் வேரூன்றி செயல்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய தந்தை பேராயர் விட்டு சென்ற காட்சி தரிசனங்களை நாங்கள் முன்னேற்று செயல்பட கிருபை தாங்க.
இப்போதும் ஆண்டவரே பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய வழிநடத்துதல் காணப்படட்டும். ஊழியத்திற்காக எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவன் நீர் கூட இருந்து வாய்க்க செய்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக இந்திய மிஷனரி இயக்கத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். வட மாநிலங்களிலே நடைபெற இருக்கிற அனைத்து ஊழியங்களையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. மால்டோ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உதவி செய்து படிக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் ஒரு மறுமலர்ச்சியை தந்து ஆண்டவரே, எதிர்காலத்திலே அந்த இடமானது ஆண்டவரே உம்மால் சந்திக்கப்பட்ட ஒரு பகுதியாய் காணப்பட, செயல்பட தேவன் நீர் வழி நடத்தி வருகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வட மாநிலங்களிலே உள்ள அனைத்து ஊழியங்களை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவன் நீர் வழி நடத்துங்க சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. ஏனென்றால் பிள்ளைகள் பாதுகாப்பின்றி செயல்படுகிறதை தேவன் நீர் அறிகிற தேவன். பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் பலத்த கோட்டையாய் இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக ஆண்டவரே, சென்னை பேராயத்தின் மூலமாய் தாங்கப்படுகிற அனைத்து சிறு பிள்ளைகளுடைய படிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மாத்திரமல்ல, மிஷனரி ஊழியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய ஆசீர்வாதங்களை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்று அனுபவிக்க தேவன் நீர் நிறைவின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே பிள்ளைகள் அதை செய்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளைடைய வாழ்விலே தேவன் நீர் சந்தித்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தனித்தனியாய் பேர் பேராய் பிள்ளைடைய குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் அனைவரையும் தேவநீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும் ஆண்டவரே. குறிப்பாக தூர தேசத்திலே காணப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வழி நடத்துதல் பிள்ளைடைய வாழ்விலே காணப்படட்டும் ஆண்டவரே. தூர தேசத்திலே சென்று படிக்கிற மகளுக்காக ஜெபிக்கிறோம். மகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் தொடர்ந்து கூட இருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் மகளுடைய வாழ்விலே காணப்படட்டும் ஆண்டவரே. திருச்சபையிலே பணி செய்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய பணிகளை தேவநீர் ஆசீர்வதிங்க. பணிகளிலே பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் தேவநீர் கூட இருந்து பிள்ளைகளுக்கு மேன்மைகளை, உயர்வுகளை தந்து பிள்ளைய வாழ்வை தேவநீர் மேன்மைப்படுத்துங்க சுவாமி. இடமாறுதலுக்காய் காத்திருக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் குறித்த நாளிலே இடமாறுதலை துரிதமாய் பிள்ளைகளுக்கு தேவநீர் தந்து பிள்ளைடைய வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும் அப்பா. தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. பிள்ளைடைய தொழில்களை, வியாபாரங்களை வர்த்திக்க செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகள் விரும்பின பணிக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தேவன் நீர் ஏற்ற வேலை வாய்ப்புகளை பிள்ளைகளுக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, குறிப்பாக படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே +2, 10th படிக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நீர் கூட இருங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு ஆண்டவரே பிள்ளைகள் எழுத இருக்கிற அரசாங்க தேர்வை நல்ல முறையிலே சந்தித்து ஆண்டவரே முதன்மையான மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கிருபை தாங்க. மற்றும் படிக்கிற அனைத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் கூட இருந்து நல்ல ஞானத்தை, புத்தி கூர்மையை தொடர்ந்து பிள்ளைகள் அனைவருக்கும் தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய வழி நடத்துதல், உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. திருச்சபையிலே பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பிள்ளைகள் அனைவருக்கும் தேவன் நீர் தந்து இந்த இயற்கையின் மாற்றங்களினாலே எந்த ஒரு பலவீனமும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவன் நீர் காத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் அப்பா, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து தேவதூதர்கள் மூலமாய் பிள்ளைகளின் மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறீர். அதை எண்ணிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. திருமண வாழ்க்கைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை ஏற்படுத்தி தாங்க.
குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் குடும்ப வாழ்வின் நிறைவின் நன்மைகளை தந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. குடும்ப வாழ்க்கையிலே தேவன் நீர் விட்டு சென்ற சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பிரசவத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. நீர் குறித்த நாளிலே பிள்ளைகளுக்கு சுக பிரசவத்தை தேவன் நீர் சகோதரிக்கு தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, பற்பல நிலைகளிலே தேவையோடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலேயும் தேவன் நீர் கூட இருந்து பிள்ளைடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து ஐக்கியங்கள் ஊழியங்களிலே ஆண்டவருடைய வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படட்டும். குறிப்பாக வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ஆண்டவரே ஐயமம் ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். அதற்காக பிள்ளைகள் எடுத்திருக்கிற அனைத்து பிரயாசங்கள் முயற்சிகள் எல்லாவற்றிலையும் கூட இருங்க சுவாமி. இயற்கை எங்களுக்கு சாதகமாக்கி தந்து தொடர்ந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே இன்னும் தடைப்பட்டிருக்கிற தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உம்முடைய மாறாத பிரசன்னம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 முடிய உள்ள வேத பகுதியை முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வரை. இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்போது அவர் உன் புத்திரனும் உன் சுகசுதந்தானும் உன் தோகுமானுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணங்கட்டி தன் வேலைக்காரரின் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடத்துக்கு மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், இதோ
நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தனக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடிப்போய் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிற இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி அந்த குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையான் தான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனையும் புத்திரன் என்றும் உன் சுகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 28ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 28ஆம் சங்கீதம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதையும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும் தாங்கள் இருத்தங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார், அவர்களை கட்டமாட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசிர்வதியும். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. ஆகிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாகுவதாக. நாம் நின்றனமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையில் பிறந்தார். ஒன்று பிலாத்துங் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த ஐக்கியமும்
பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உடன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 32 வரை. லூக்கா 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 32 வரை உள்ள வேத பகுதியை இரண்டாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கற்பத்திலே உற்பவிக்கிறதுக்கு முன்னே தேவனாலே சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே அவரை கர்த்தர்க்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவே, நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்தில் வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்பதே ஆகும். கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளுடைய பெயர்களை நான் அறிவிக்கிறேன். இந்த நாளிலே ரெபேக்கா ஷாரன் தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். நாளை தினம் 26ஆம் தேதி திரு கிறிஸ்துதாஸ், திருமதி நலால்தாஸ் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். துதிப்பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு உன்னே சுவை உள்ள தாளென்றும் பாடு. ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே,
இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன், நீர் பிள்ளைகளோடு எப்போதும் கூட இருக்கிறீர், பிள்ளைகளை வழி நடத்துகிறீர், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். அதை இன்னுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே தேவன் நீர் அழைத்து செல்கிற கர்த்தர், புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை அனைத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை தேவன் நீர் முடிசூட்டி வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதே போல திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சீயோனின் ஆசீர்வாதங்களை இப்பளுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து தந்து இப்பளுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தி இப்பளுடைய வாழ்வை தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறோம். அவன் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிற்று என்று சொன்னவனமாய் ஆண்டவரே, நீர் எங்களுடைய கைகளின் கிரியைகளை எப்போதும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தொடர்ந்து எங்களோடு கூட இருந்து தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எப்போதும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த தேவன், அதே போல பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் தேவநீர் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவநீர் தொடர்ந்து தந்து பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சில நிமிடங்கள் நாம் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிக்கு பாத்திரராகிய தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். சங்கீதக்காரன் சொன்னவனமாய், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய கிருபைகளை எப்போதும் நாளுக்கு நாள் புதுப்பித்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மையடைய செய்து நம்முடைய வாழ்வை அதிசயமாய் நடத்தினார். 26வது ஆண்டுக்குள்ளாய் நம்மை பிரவேசிக்க செய்து நமக்கு கொடுத்த நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்கள் ஏராளம். ஆண்டவர் நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன். மகா வறட்சியான காலங்களிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிற தேவன். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஏனென்றால் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அல்லவா? இன்னைக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்பா. என்னுடைய சமூகத்திலே கடந்து வந்த நான் என்னுடைய துதிகளை ஏறெடுத்து பார்த்து, தேவன் நீர் என்னை அங்கீகரிக்கிற தேவன், நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னுடைய வாழ்க்கையிலே எப்போதும் என்னோடு கூட இருக்கிற தேவன். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? அதை எண்ணி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஏனென்றால் அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானது. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவும் இல்லாமல் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற கர்த்தர். ஏனென்றால் அவர் தம்முடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துகிற கர்த்தர், தம்முடைய பிள்ளைகளை கண்மலையின் மேல் உயர்த்துகிற கர்த்தர். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போம், அந்த தேவனை மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தேவையோடு வந்திருக்கலாம், பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம். அதையெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு சுமை தாங்கியாய் நமக்காக காணப்படுகிற ஆண்டவரிடத்திலே இறக்கி வைப்போம், இறக்கி வைப்போம். ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய சுமைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு ஆண்டவர் பதில் தருவார். அதற்கு பதில் தருகிற கர்த்தராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? நம்முடைய முகங்களை ஆண்டவர் பிரகாசமடைய செய்வார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா என்று சொல்லி பக்தன் பாடின பாடலை நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமா? அவருடைய பிரசன்னத்திற்காய் நாம் காத்திருக்கிற நாம்
நம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் போதும் அப்பா, உம்முடைய பிரசன்னம் போதும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போம். ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூயவரே, நம்மை கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கீர்த்தி சேரணுமே, இன்னும் கீர்த்தி சேரணுமே. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆண்டுடைய பிரசனத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் ஆண்டவரை இன்னும் கிட்டி சேர்வதற்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமா? நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மை இன்னும் வழி நடத்த காத்திருக்கிற தேவன், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், நன்மை கண்மலையின் மேல் உயர்த்துகிற தேவன், அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? ஏனென்றால் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாம் உம்மால் கூடும். ஏனென்றால் நாம் எதெல்லாம் முடியாது என்று சொல்லி நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ, ஆண்டவரே என்னால முடியலப்பா எப்போதும் என்னுடைய வாழ்க்கையிலே என்று சொல்லி நாம் எதையெல்லாம் நாம் ஒதுக்கி வைக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் நம் அருகாமையில எடுத்து வந்து அதை நமக்கு முடியும்படியாய் செய்கிறார், அதை வாய்க்கும்படியாய் செய்கிறார். ஆகவேதான் சொல்லுகிறாரே, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். எப்பொழுதென்றால் நாம் முதலாவது அவரை தேடும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நீர் வாய்க்க செய்கிற கர்த்தர், நீ எங்களுடைய வாழ்க்கையிலே கூட இருக்கிற கர்த்தர், உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி துதிப்போமா? பக்தன் பாடினாலவா, கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி பக்தன் பாடினான். பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை கட்டி நாம் பாடி ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது
கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அகற்றினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோதா உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன்னாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. உம் பெயரால் கை நீட்டினார், நோய்கள் மறையுதையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரே. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரே. மறுபடி வருவீரே, ஒரு மாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, ஒரு மாற்றம் தருவீரையா. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவர் மரித்த லாசருவை எவனமாய் உயிர்ப்பித்தார். மனிதனுடைய வாழ்க்கையிலே இது முடியாதுதான், அப்படியே இருந்தார்கள். ஆண்டவர் வரும் பொழுது, அவருடைய ஊழிய பாதையை முடிந்து வரும் பொழுது அவிடத்திலே சொன்ன ஒரே ஒரு காரியம், அப்பா நீர் இங்கே இருந்தீரேனால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், அவனை எங்கே வைத்தீர்கள், எங்கே வைத்தீர்கள்? இன்னைக்கு அநேக நேரங்களிலே ஆண்டவரால் கூடாதது என்று எண்ணுகிற நாம், ஆண்டவர் அங்கே கூடும்படியாய் செய்தார், கூடும்படியாய் செய்தார். மீண்டும் சொல்லுகிறார்கள், வைத்து 3 நாள் ஆகிறதே நாருமே என்று சொல்லுகிறார்.
ஆண்டவர் அதையெல்லாம் பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய உள்ளான இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவன். ஆண்டவரை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெட்கத்தை தருகிற தேவன் அல்ல, தம்முடைய பிள்ளைகளுக்கு இரட்டிப்பான நன்மையை தருகிற தேவன். அந்த தேவனை நாம் மனதார துதிப்போமா? லாசருவே வெளியே வா என்று அழைத்தார். அழைத்த உடனே எழும்பி நின்றான். கட்டவிழ்த்து விடுங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கட்டுகளை ஆண்டவர் இந்த ஆண்டு அவிழ்த்து போட விரும்புகிறார். அதை முறித்து போட விரும்புகிறார். நம்முடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் ஒருமித்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற நான் வெட்கமடைய கூடாதப்பா. நான் வெறுங்கையாய் வந்தேன், ஆனால் எனக்கு இரு பரிவாரங்கள் எனக்கு தருகிற தேவன். உம்மை நான் துதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போமா? நம்முடைய வாழ்க்கையிலே கூட இருந்து நம்மை நடத்துகிற கர்த்தர் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவர் அதை தான் கேட்கிறார். விசுவாசம் எங்கே? ஆண்டவர் கடலிலே பயணம் செய்யும் பொழுது சற்று அமர்ந்தார், உறங்கினார். உண்மைதான். காற்றையும் கடலையும் அதட்டின தேவன். அதட்டின பின்பு உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு நம்மிடத்திலே நம்முடைய விசுவாசம் தொய்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, உம்மை நான் உறுதியாய் பிடிப்பேன், உம்மை நான் உறுதியாய் பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் சொல்லுகிறாரே, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் நம்மை பூரண சமாதானத்துடன் நம்மை காத்துக்கொள்கிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போமா? உம்மை நம்பி வந்தேன் அப்பா, உம்மை நம்பி வந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம்மையே என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவரையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவரையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற
பரதேசியாய் நான் தங்கினதை புலம்பிடமாக மாற்றி தந்தீ. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாய் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உண்டாய் என்னை கைவிடல. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. பெருங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்த நான், ஆண்டவரே உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன் அப்பா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும்படி செய்கிறது கர்த்தர். நம்மை பிரகாசமடைய செய்து நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். ஆண்டவரை நோக்கி கேட்போமா? எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி நாங்கள் கேட்க இருக்கிற வார்த்தைகள் மூலமாய் தேவ நீர் எங்களோடு இடைப்படுங்க சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் அப்பா. உங்களுடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அடியனை கொண்டு என்ன பேச தேவ நீர் சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை மாத்திரம் தேவ நீர் தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி தாழ்த்தி மன்றாடுகிறேன். உம்முடைய மாறாத பிரசன்னம், உம்முடைய மாறாத வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நின்றவனமாக பேராய ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவரே ஓய்வு நாள் ஆராதனைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே அனைத்து திருச்சபைகளிலும் நடைபெறும் IMM விற்பனை விழாவிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த மிஷினரி அர்ப்பணிப்பு ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. அதெல்லாம் நல்ல விதமாக நடைபெற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அனைத்து ECI IMM தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேகர் முன்வந்து மிஷினரிகள் எல்லாம் தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக மிஷினரிகள் வட மாநிலங்கள் ஆண்டவரே ஊழியம் செய்கிறாங்கப்பா. அவங்க ஊழியங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் கெஞ்சுகிறோம் கர்த்தாவே. எசப்பா, நாளை தினத்திலே எங்களுடைய தேசத்தினுடைய 77வது குடியரசு தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த 77வது குடியரசு தினத்துக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. அமைதலாக சமாதானமாக எல்லா இடங்களிலும் அந்த விழாக்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நம்முடைய தேசத்தின் அரசியல் சாசனத்தை சீர்குலைக்க செய்யும் முயற்சிகளை தேவன் முறியடிக்கணும்ப்பா. அந்த அரசியல் சாசனத்தை சீர்குலைக்க அநேக தலைவர்களோ அல்லது அமைப்புகளோ போராடி கொண்டிருக்காங்கப்பா. அப்படிப்பட்ட முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்படணும்ப்பா. இன்னும் கர்த்தாவே, எல்லா மதத்தினருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அனைவரும் மெய்யான தேவன் யார் என்பதை கண்டுகொள்ள கிருபை செய்யுங்கப்பா. குறிப்பாக கர்த்தாவே, சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படணும்ப்பா. ஆண்டவரே, அநேக உரிமைகள் பறிக்கப்படுகத்தக்க சட்டங்கள் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறப்பா. அந்த முயற்சிகள் ஆண்டவரே குலைக்கணும்பா. ஆண்டவரே, நீங்கள் எல்லா மக்களினுடைய உரிமைகளை பாதுகாத்து தாங்கப்பா. தேசத்தை ஆளுகிறவர்களை கர்த்தர் உடைய ஞானத்தினால நிரப்பி வழி நடத்தணும்ப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஞானத்தோடு தேசத்தை வழி நடத்தணும்ப்பா. அதற்காக நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தில் உள்ள 28 மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 8 யூனியன் பிரதேசங்களுக்காக கர்த்தர் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எல்லா மாநிலங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள ஆளுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உம்முடைய ஞானத்தினால அவர்களை நடத்துங்கப்பா. முதலமைச்சர்களை நினைத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா முதலமைச்சர்களும் சரியான ஞானத்தோடு ஆண்டவரே அந்த மாநிலங்களை நடத்தி செல்ல கிருபை செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இன்னும் கர்த்தாவே
எங்களுடைய முதலமைச்சர்களை சரியாய் வழிநடத்தி செல்ல அவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. இன்னும் எங்களுடைய சபைகளில் எழுப்புதல் உண்டாகணும்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும்னு சொல்லியிருக்காங்கப்பா. அந்த எழுப்புதலை நாங்களும் காண கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நாட்டிலே ஆண்டவரே கலவரங்கள் கொந்தளிப்புகள் இல்லாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இன்னும் எங்களுடைய மாநிலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த 38 மாவட்டங்களிலும் இருக்கிற ஆட்சி தலைவர்களுக்காக ஆண்டவரை கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம், மேயர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா மாவட்டங்களிலையும் தொழில் வளம் பெறுகிறதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இன்னும் இந்த நாட்களில் கொள்ளைகள் பெருகி கொண்டு இருக்குப்பா. அதெல்லாம் மாறணும் கர்த்தாவே. இதெல்லாம் தடுக்கப்படணும் ஆண்டவரே. மக்கள் எல்லா வளமும் பெற்று முன்னேற ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, எங்களுடைய திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய எல்லா போதகர்களுக்காக மூப்பர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் உடைய ஞானத்தினால் வழி நடத்துங்க ஆண்டவரே. திருச்சபைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஊழிய பொறுப்பாளர்கள் சபை குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த 2026 ஆண்டு முழுவதும் நீங்கள் பயன்படுத்தும்படியாய் நாங்கள் நோக்கி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கணும்ப்பா. எல்லாருடைய தேவைகளும் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக எங்களுடைய இந்த திருநகர் திருச்சபையை உடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த திருச்சபையின் போதகருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் காத்து வழி நடத்துங்க, தேவைகளை சந்திங்க. இன்னும் மூப்பர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. விசுவாசிகள் ஒவ்வொருவர் குடும்பத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிரம்பி வழிய கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. எசப்பா, இன்னும் எங்களுடைய சபைக்கு அநேக ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வரணும்ப்பா ஆண்டவரே. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணணும்ப்பா. இந்த சபைக்கு அநேகர் வரணும். அங்கே அதற்காக ஜெபிக்கிறோம். சபை நிரம்பி வழியத்தக்க ஆத்துமாக்களை நீங்க கொண்டு வரும்படியாய் நாங்கள் நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த சபை பக்கத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான சபையாக மாற கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் அடுத்து வருகிற நாட்களில் தொடர்ந்து நடைபெற போகிற IMM விழா மற்ற ஆண்டு விழா எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாய் கெஞ்சுகிறோம். இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னத்தினால் நிரப்பி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தவனமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 281வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்தில் 281வது பாடல், தெய்வ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை நாம் இருந்தவனமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாரே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. தேவ கிருபை என்று உள்ளதே, அவர் கிருபை என்று உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை
தொடர்ந்து சூழ்களில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்களில் பக்தனம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் பாதுகாத்தாரே அவன் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே பாதுகாத்தாரே அவன் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் பாரியுள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரியில் அவரே பாதையில் ஒளியாய் காரியுள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரியில் அவரே பாதையில் ஒளியாய் என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் வெள்ளம் போல் நீரை மேற்கொள்ள வந்து வீரனை ஏமியா ஆவியை அழித்தே வெள்ளம் போல் நீரை மேற்கொள்ள வந்து வீரனை ஏமியா ஆவியை அழித்தே வீரனாம்பி கையம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே வீரனாம்பி கையம் நீந்தாரே அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம் நித்திய தேவனா சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரந்தார் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர்
அல்லேலூயா என்றால் பறிப்போம், அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பறிப்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போதும் போதுமானவராய், தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழி நடத்துகிற தேவனாய், நம்மோடு ஆண்டவர் எப்போதும் கூட இருக்கிறவராய், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் ஆண்டவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது என்ன நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னிலைப்படுத்துதல். நாம் அநேக காரியங்களுக்காக அநேக நபர்களை, அநேக பிள்ளைகளை, நண்பர்களை நாம் முன்னிலைப்படுத்துவோம். ஆனால் வேதத்திலே பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் ஆண்டவர் நமக்கு யாரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி 3 பிள்ளைகளை குறித்து நாம் தியானித்து நாம் செபித்து ஆசீர்வாதத்தோடு கடந்து போவோம். ஆண்டவர் முன்னிலைப்படுத்தும் பொழுது தம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை பார்த்து பிள்ளைகளை உணர்த்தும்படியாய், பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாய், பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் கூட இருந்து பிள்ளைகளை உணர்த்தும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? முன்னிலைப்படுத்தி இருக்கிறார். யாரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமே ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கு வேதத்திலே நாம் நன்கு அறிந்தது, ஆபிரகாம் ஆண்டவருடைய அழைப்பை பெற்றும் அந்த அழைப்பை உறுதிப்படுத்தினான். விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாய் காணப்பட்டான். அந்த உறுதியின் நிமித்தமாக தான் ஆண்டவர் கொடுத்த அழைப்பை சோதித்தார். எப்படி சோதித்தார்? பிள்ளையை பலியிட செலுத்தும்படி சோதித்தார். அந்த மோரியா மலைக்கு கொண்டு போய் ஈசாக்கை பலியிடும்படி கொடுத்தான். நாம் அனைவருக்கும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் அது ஒரு முன்னிலைப்படுத்தப்பட்டதாய் காணப்படுகிறது. காரணம் என்னவென்றால், சற்றேனும் ஆண்டவருடைய வார்த்தையை தள்ளாமல் அதை ஏற்றுக்கொண்டான், அதை ஏற்றுக்கொண்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக நிலைகளில நாம் முன்னிலைப்படுத்துவது எப்படிப்பட்ட காரியமாய் இருக்குமே ஆனால், ஆபிரகாம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலே குறித்து நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பிரியமாய் இருந்தால், நம் ஏற்றுக்கொள்ளும்படியாயின கிரியைகள் காரியங்கள் இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம்? அவர்களை முன்னிலைப்படுத்துவோம். நமக்கு பிரியமில்லாமல் இருந்தால் அவர்களை நாம் என்ன பண்ண மாட்டோம்? முன்னிலைப்படுத்த மாட்டோம். ஆனால் இங்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கும் பொழுது அப்படி ஆபிரகாம் செயல்படவில்லை. விசுவாசத்திலே உறுதியாயிருந்து என்ன பண்ணினான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவேதான் ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஈசாக்கை பழைய ஏற்பாட்டிலே முன்னிலைப்படுத்துகிறார். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது அன்னாளுக்கும் சாமுவேலுக்கும் உள்ள வாழ்க்கை, அதை குறித்து பார்க்கும் பொழுது வேதத்திலே நாம் பார்ப்போம். நன்கு அறிந்தது, அன்னாளுடைய வாழ்க்கையிலே எல்கனா அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லை, குழந்தை இல்லாத ஒரு சூழல், குழந்தை இல்லாத ஒரு நிலை இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே வந்து அன்னாள் என்ன பண்ணினாள்? ஜெபித்து அழுது புலம்பினாள். எங்கே வென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில். யாரை முன்னிலைப்படுத்தினாள்? ஆண்டவரை முன்னிலைப்படுத்தினாள். என்னால் முடியாது, ஆனால் யாரால முடியும்? எனக்கு குழந்தை கொடுப்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் இங்கு நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே 2வது நபராய் நாம் பார்ப்போமே ஆனால் சாமுவேலுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் அன்னாள் ஏன் சாமுவேலுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்றால், அங்கு அன்னாள் பொருத்தனையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி பார்ப்போமே ஆனால், ஆண்டவரே எனக்கு எப்படிப்பட்ட பிள்ளையை தந்தால் அப்படி இப்படி என்று சொல்லி கேட்கவில்லை. ஆண் குழந்தை பெண் குழந்தையை தந்தால் அப்படின்னு சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியத்தை உணர்த்தினார். எனக்கு ஆண் பிள்ளையாக இருந்தால் உம்முடைய ஊழியத்துக்கு என்று என்ன பண்ணுவேன்? உம்முடைய சமூகத்தில் கொடுத்துருவேன். ரொம்ப முக்கியம். பால் மறந்த உடனடி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன பண்ணினாள்? சாமுவேலை கொண்டு வந்து ஒப்படைத்தாள். ரொம்ப முக்கியம். ஆகவே
சாமுவேல் முன்னிலைப்படுத்தப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி, எந்த சூழ்நிலையிலே, எந்த காலகட்டத்திலே, எப்படிப்பட்ட நிலைகளிலே நாம் முன்னிலைப்படுத்தப்படுகிறோம், ரொம்ப முக்கியமான காரியம். அடுத்தபடியாய் நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமேயானால் இயேசுவானவரை குறித்து நாம் பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி விருத்த சேதனம் என்று சொல்லி பண்ணப்பட வேண்டிய 8வது நாளிலே ஆண்டவரை என்ன பண்ணினார்கள்? தேவாலயத்தில் அழைத்து வந்து, அங்க ரொம்ப முக்கியம், கரங்களில் யார் ஏந்தி கொண்டாள்? சிமியோன் ஏந்தி கொண்டு, குழந்தை இயேசுவை ஏந்தி கொண்டு என்ன சொன்னார்? இவரை காணும் முன்பதாக நான் என்ன பண்ண மாட்டேன்? மறிக்கவே மாட்டேன். ரொம்ப முக்கியமான வார்த்தை இல்ல? இவரை காணும் முன்பதாக, இவருடைய பிறப்பை பார்ப்பதற்கு முன்பதாக நான் மரித்து போக மாட்டேன். கைகளை ஏந்தி கொண்டு அந்த பிள்ளையை வாங்கி கொண்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இப்பொழுது அடியேனை சமாதானத்துடன் போக விடுகிறீர். ஒரு நிறைவின் காரியம், ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை 3 நிலைகளிலே எவனமாய் ஆண்டவர் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இதே ஆண்டவர் இயேசுவானவருடைய பிறப்பிலே பார்க்கும் பொழுது உணர்த்தப்பட்டது. உன்னுடைய உயிரையும் என்ன பண்ணப்படும்? எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி ஆண்டவருடைய பிறப்பிலே கூறப்பட்ட ஒரு வார்த்தை தான். எப்படி? அவர் தேசத்திற்காக, உலகத்திற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து மீண்டும் என்ன பண்ண வேண்டும்? உண்டா இல்லையா? நமக்காக, உலக பிள்ளைகளுடைய மக்களுக்காக, பாவங்களுக்காக எல்லாவற்றையும் தம்மை தாமே என்ன பண்ணினார்? ஏற்றுக்கொண்டார். பாவங்களை ஏற்றுக்கொண்டார். ஆகவே ஆண்டவருடைய பிறப்பு இயேசுவானவரை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. முதலாவது நாம் பார்ப்போமா? யாரை குறித்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது நாம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அதற்கு முன்பதாக வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம். மோசேயின் நியாய பிரமாணத்தின்படியே அவருடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு புறா ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இங்கு நாம் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான காரியம், ஆண்டவருடைய மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி அங்கு என்ன பண்ணப்படுகிறதாம்? அவர்களை சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது, சுத்திகரிப்பின் நாட்கள், அந்த சுத்திகரிப்பு என்பது முன்னிலைப்படுத்தப்படுகிறதாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அது நிறைவேறுதலாய் செயல்படுகிறது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது 3 நிலைகளை நான் மேலோட்டமாய் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியாக முதலாவது நாம் பார்க்கும் பொழுது தெளிவாய் நாம் வேத வசனத்தின்படி நாம் ஆய்வோமே ஆனால், முதலாவது ஆண்டவர் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே ஈசாக்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதிலே நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 15ஆம். அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி எப்படி இருக்கும்? இவ்வனமாய் இருக்கும். ஆண்டவர் எப்படி வாக்கு கொடுக்கிறார்? உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? வாக்கு கொடுக்கிறார்.
முதலாவது நாம் பார்க்கும் பொழுது யாரை முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்றால் ஈசாக்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஈசாக்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி நீ உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜனங்களுக்கு தகப்பனாக ஏற்படுத்தவும் உன் பேரை ஆபிரகாம் எனப்படும். யோசிக்கிறோமா? ஆண்டவருடைய அழைப்பு என்பது அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டு நிறைவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் ஆபிரகாம் சொன்ன வார்த்தை என்ன பண்ணல, தட்டல. எது உண்மையா செய்ய முடியுமோ அதை உண்மையா ஒற்றுக்கொண்டான். ஆண்டவரே, என்னால் முடியாதுப்பா, நட்சத்திரத்தை எண்ணி கணக்கு கொடுக்க முடியாது, மணலை எண்ணி கணக்கு கொடுக்க முடியாது என்பதை சொன்னான். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்பது உண்மைதான், ஆனால் கேட்பதில் என்ன வேணும்? விசுவாசத்தோடு கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தோடு கேட்டோமே ஆனால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், நம்முடைய செயல்கள் முன்னிலைப்படுத்தப்படும். நம்முடைய செயல்கள் முன்னிலைப்படுத்தப்படும். நாம் அவிசுவாசமாய் கேட்டோமே ஆனால், இது நடக்குமா ஆண்டவரே, என்னால் எப்படிப்பா இது செயல்படுத்த முடியும் அப்படின்னு யோசித்தோன்னா அது அவிசுவாசமான நிலைக்குள்ளாய் கடந்து செல்கிறது. ஆண்டவர் அதை தான் அங்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போமே ஆனால் 1-3 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்ப்போமே ஆனால், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். ஆபிரகாம் முதிர் வயதாகியில் சாராள் குமாரனுக்கு என்ன பண்ணினாள்? ஈசாக்கே என்று சொல்லி பெயரிட்டாள். சுருக்கமாக நம்ம பார்க்குறோம். அங்கு சாராள் என்ன பண்ணினார்? கர்ப்பமாகி அங்கு ஈசாக்கை பெற்றாள். ஈசாக்கு அங்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறதாய் பார்க்கிறோம். வாசிப்போமா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை யாராவது ஒரு வாசியுங்கள். ஆதியாகமம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன் என்று ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் தகன பலியாக அவனை பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து தன் கழுதையின் மேல் சேலை கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு எதை எடுத்துக்கொண்டு போகிறான்? கட்டைகளையும் எடுத்துக்கொண்டு ஆண்டவர் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். ஆகவேதான் ஈசாக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஏன் முன்னிலைப்படுத்தப்படுகிறது தெரியுங்களா? எல்லாவற்றையும் எடுத்து போகிற வழியில் அப்பாவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறாப்புல. அதுதான் ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். ஆகவே தான் ஈசாக்குடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அப்பா பலிக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் என்ன இல்லை? ஆடு இல்லை. அந்த ஆடு யார் தெரியுமா? அந்த ஈசாக்கு தாங்க. தகப்பனுக்கு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்குறோமா? அந்த இடத்துல எத்தனாவது வயதில் ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை. இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலையும் சில காரியத்திற்கு நாம் முன்னிலைப்படுத்தப்படும் போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலையில் அதை நிறைவு செய்யாமல், அது பூரணப்படுத்தாமல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நமக்கு வேதனை ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஏற்படும்? சில நேரங்களிலே தோல்விகள் ஏற்படும். ஆண்டவருடைய திட்டத்தை என்ன பண்ணுறதில்ல? நிறைவேற்றுவது நம்முடைய வாழ்க்கையில் ஒப்பு கொடுப்பது இல்லை. ரொம்ப முக்கியம். இங்கு ஆபிரகாம் என்ன செய்தான்? ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை அப்படியே ஒப்பு கொடுத்தான். அங்கே சொன்ன ஒரு வார்த்தை அப்பா சொன்னார், அது கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆகவே ஈசாக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. அதே நாம் கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 9-12 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்ப்போமே ஆனால், வாசியுங்கள். ஆதியாகமம்
தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டளைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்திற்கு மேலுள்ள கட்டைகளில் அவன் என்ன பண்ணினான்? கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு, அதாவது பலியிடும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதரானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். முதலாவது யார் பழைய ஏற்பாட்டிலே எதனால் முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்றால், பிறந்த குழந்தையை கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவருக்கென்று பலியிடும்படி ஒப்பு கொடுத்தபடியினால் ஈசாக்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது சாமுவேலுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது எப்ராயிம் மலை தேசத்திலே எல்கானா நாம் கேட்ட வார்த்தையின்படி அங்கு அன்னாள் என்ற ஒருத்திக்கு என்ன பண்ணப்பட்டால் சாமுவேல் பிறந்தாள். பிறந்தது மாத்திரமல்ல, அந்த பிறந்த சாமுவேலுடைய வாழ்க்கை அங்கேயும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எப்படி என்றால், ஆண்டவருடைய ஆலயத்தில் முழுமையாய் ஆண்டவருடைய பணிக்காக ஒப்புடைக்கப்படுகிறது. வாசிப்போமா? வாசியுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உமது அடியாரின் சிறுமையை நோக்கி பார்த்து உம்முடைய அடியாரை என்ன பண்ணல? மறவாமல் நினைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு என்ன பண்ணுவேன்? ஒப்பு கொடுப்பேன். இரண்டாவது நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது எதை பழைய ஏற்பாட்டிலே முன்னிலைப்படுத்தப்படுகிறது ஒரு மனிதருடைய வாழ்வு என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஈசாக்குடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, சாமுவேலுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் ஊழியத்திலே தான் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சாமுவேலை அன்னாள் ஒப்பு கொடுத்தாள். இதை நாம் பார்க்கும் பொழுது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அதற்கு ஏலி சமாதானத்துடைய நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு என்ன பண்ணுவாராக? கட்டளையிடுவாராக என்று சொல்லுகிறார். அதே 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, சில நாள் சென்ற பொழுது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்திலே அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு எப்படி பெயரிட்டால்? சாமுவேல் என்று பெயரிட்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே மாத்திரமல்ல, அங்கு ஒரு ஆயத்தத்தை ஏற்படுத்துகிறார்கள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அன்னாள் பிள்ளை பால் மறந்தபோது அவர் கர்த்தருடைய சந்நிதியிலே அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். வாசிக்கிறீங்களா? 1ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவனை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ண மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். அப்படியே அந்த ஸ்திரீ அந்த பிள்ளையை பால் மறக்க பண்ணப்பட்டு அதற்கு பால் கொடுத்தாள். அவள்
பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள். முன்னிலைப்படுத்தப்பட்டாள். அவருடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்பட்டது. யாருடைய வாழ்க்கை? சாமுவேலுடைய வாழ்க்கை. அதே நாம் பார்க்கும் பொழுது 25 28 வரை அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏழினிடத்திலே கொண்டு வந்து விட்டார்கள். அந்த பிள்ளையாக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் கட்டளையிட்டார், அவன் கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை என்ன பண்ணினாள்? பணிந்து கொண்டாள். காரணம் என்னவென்றால் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிள்ளை ஆண்டவரிடத்தில் பணிந்து கொண்டு அதை அர்ப்பணித்தாள். இதை நாம் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பேர்சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் பின்னும் சீயோவிலே தரிசனம் தந்தறினார். கர்த்தர் சீயோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். சாமுவேலுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்பட்டது. கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் இயேசுவை முன்னிலைப்படுத்தப்படுதல் வாசிக்கிறீங்களா? லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 26-27. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயா என்னும் நாசரேத்து ஊரில் தாவீதின் வம்சத்தாராகிய யோசேப்பு என்கிற நாமத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்த புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகை இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். காரணமாயிருந்த ஸ்திரீயின் பெயர் மரியாள். ஆண்டவர் தம்முடைய காபிரியேல் தூதர் மூலமாய் உணர்த்தப்பட்டு நிறைவேற்றி அதுவும் இயேசுவானவரை பெற்று பின்பு அதே பிறப்பிலேயே கூறப்பட்ட ஒரு வார்த்தை, உன்னுடைய ஜீவனையும் என்ன பண்ணப்படும்? ஊடுருவி எடுத்துக்கொள்ளப்படும். எல்லா வார்த்தையும் முன்பதாகவே அறிந்தும் அந்த ஊழியத்தை நிறைவாய் முடித்த யாரை குறித்து முன்னிலைப்படுத்தப்படுகிறது? புதிய பாட்டில் இயேசுவை குறித்து. இதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 1ஆம் அதிகாரம் 30-31 வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவதூதன் அவரை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே 1:35 நாம் வாசிக்கும் பொழுது தேவதூதன் அவர்களுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிலையிடும், ஆதலால் உன்னிடத்தும் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். முன்னிலைப்படுத்தப்பட்ட பிள்ளை தேவனுடைய குமாரன் எனப்படுத்தப்படும். இதை நாம் வாசிக்கும் பொழுது 1:38 வாசியுங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம். அதற்கு மரியாள் ஒரே ஒரு காரியங்க, தன்னை முழுமையாய் என்ன பண்ணினாள்? தாழ்த்தினாள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தபடியினாலே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கண்டாள். பிள்ளையுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இயேசுவானவருடைய வாழ்வு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. வாசியுங்கள். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்றால் அங்கு ஒரு ஆயத்தத்தை நாம் பார்க்கிறோம். அதை நாம் பார்க்கும் பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 4-7 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது யோசேப்பும் தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட கர்ப்பவதியாகிய மரியாளுடைய குடிமதிப்பு எழுதும்படி எங்க போகிறார்கள்? யூதேயா நாட்டிற்கு போகிறார்கள். அவ்விடத்தில் அவர்களை இருக்கையிலே நாம் பார்க்கும் பொழுது பிரசவ காலம் நேரிட்டது. அங்கே அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே இடம்
வெற்றி முன்னிலையிலே என்ன பண்ணப்பட்டது, கிடைக்கப்பட்டது. அங்கே நாம் பார்க்கிறோம். கடைசியாய் அதனுடைய நிறைவை குறித்து பார்க்கும் பொழுது, ஏன் முன்னிலைப்படுத்தப்பட்டது, அதனுடைய நிறைவை குறித்து பார்க்கும் பொழுது வாசியுங்கள். 2ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை உள்ள வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சிமியோன் என்று பெயர் கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருந்தவனுமாயும் இருந்தான். அவர் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தாள். இயேசு என்றும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பமாய் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவர் அவர்களை தம்முடைய கைகளிலே ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி அடியேனை இப்பொழுது சமாதானத்துடன் போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒரு ஒளியாகவும் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின போதும். உம்முடைய இரட்சணியத்தை என்னுடைய கண்கள் கண்டது. உம்மை நான் கண்டேன். அவர் முன்னிலைப்படுத்தப்பட்டார். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரால் முன்னுரைக்கப்பட்ட பிள்ளையை காண்பதற்கு முன்பதாக நீ என்ன பண்ண மாட்டாய், மரணம் அடைய மாட்டாய். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் 3 நபர்களுடைய வாழ்வு முன்னிலைப்படுத்தப்படுகிறது. முதலாவது நாம் பார்த்தோம், யாருடைய வாழ்க்கை என்றால் ஈசாக்குடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்பட்டது பழைய ஏற்பாட்டில். அதே பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே இயேசுடைய வாழ்வை முன்னிலைப்படுத்தப்படுகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், அனைவரும் பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதை தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக ஈசாக்கு ஆண்டருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தார். சாமுவேல் அன்னாள் ஆண்டருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தாள். இயேசுவானவர் பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆகவேதான் தன்னுடைய வாழ்க்கையில் அவரை முன்னிலைப்படுத்தப்பட்டவர்களாய் காணப்படுகிறது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எவனமாய், எந்த நிலையில், எந்த அனுபவங்களில் நம்முடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்படுகிறோம். நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்முடைய வார்த்தைகள் மூலமாய், நம்முடைய விசுவாச நம்பிக்கையான வாழ்வின் மூலமாய் நம்முடைய வாழ்க்கையும் இவனமாய் முன்னிலைப்படுத்தப்பட ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். வாசிப்போமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 22-23. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின் படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற்பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று என்ன பண்ணினார்கள்? ஒப்பு கொடுத்தார்கள். முதன்மையான பிள்ளைகளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அவருடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்பட்டது. இன்றைக்கி நாமும் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்வும் முன்னிலைப்படுத்தப்பட ஆண்டவர் நம்மை முன்னிலைப்படுத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்து தொடர்ந்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு சற்று பெண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமைகளே நடைபெறும். வழக்கமான நேரத்தில் ஓய்வு நாள் பாடசாலை இன்று நடைபெறாது. ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து அதற்கு அடுத்த வாரம் முதல்
ஓய்வு நாள் பாடசாலை நடைபெறும். ஏனென்றால் ஓய்வு நாள் பாடசாலைக்கான வகுப்புகளுக்கான புத்தகங்கள் ஓய்வு நாள் பாடசாலை துறை பொறுப்பாளரிடத்தில் அனுப்பியுள்ளேன். ஆகவே அதை வருகிற பிப்ரவரி மாதம் 2வது ஓய்வு நாள் முதல் அதை பொறுப்பெடுத்து நடத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பாடகர் குழு வழக்கமான நேரத்திலே சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். இன்று மாலை ஆராதனை நடைபெறாது. குறிப்பாக திரு சேகர், திருமதி அன்னபுஷ்பம் அவருடைய இல்லத்திலே வைத்து ஸ்தோத்திர ஜெப கூட்டம் நடைபெறும். ஆகவே அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் சார்பாக நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சரியாக மாலை 7 மணி முதல் 8 மணி வரை. ஆகவே ஸ்தோத்திர ஜெப கூட்டத்திலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை வழக்கமான நேரத்திலே உபவாச ஜெபம் நடைபெறும். காலை 10:30 மணிக்கு அதிலே நீங்கள் பங்கு பெறுங்கள். ஏலபாக்கிகள் கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் உங்களுடைய ஏலபாக்கிகள் இருக்குமே ஆனால் அதை நீங்கள் வரும் நாட்களிலே கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் 1வது ஞாயிறாக இருக்கிறபடினாலே அதிகாலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நடைபெறாது. ஓய்வு நாள் ஆராதனை மட்டுமாக நடைபெறும். ஆகவே திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். வழக்கமான நேரத்தில் நடைபெறும். ரொம்ப முக்கியமான காரியம், வருகிற ஞாயிற்றுக்கிழமை சரியாக நீங்கள் அனைவரும் 8:30 மணிக்கு ஆராதனைக்கு வாருங்கள். ஏனென்றால் குறிப்பாக விற்பனை விழா எல்லாம் இருக்கிறதுனால ஆராதனை முடிந்தவுடன் உடனடியாக என்ன பண்ணலாம், நம்ம அந்த ஸ்நாக்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் ஏலத்தில் விட வேண்டியது இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஐக்கியத்தின் மூலமாக ஸ்டால்கள் இருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, 1வது ஓய்வு நாளாக இருக்கிறபடினால குறிப்பாக திருவிருந்து ஆராதனையும் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் ஆராதனை சற்று சுருக்கமாய் நடைபெற்று குறிப்பாக ஐஎம்எம் துறைக்காக நாம் அந்த காணிக்கைகளை உங்களால் இயன்ற காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையிலே பின்னாக வைத்திருக்கிற காணிக்கை கவர்களிலே ஐஎம்எம் என்கிற இடத்துல நீங்கள் உங்களால் இயன்ற காணிக்கைகளை ஐஎம்எம் ஊழியத்திற்கு, வட மாநிலங்களில் உள்ள ஊழியத்திற்கு நீங்கள் படைக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஸ்டால்களெல்லாம் அமைக்க நீங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்கும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். சூழ்நிலை நிமித்தமாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது நடைபெறும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் நடைபெற இருக்கிற சங்கிலி ஜெபம் இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை வழக்கமான நேரத்திலே நீங்கள் அதை ஏறெடுக்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற நாளிலே, நேற்றைய தினத்திலே எத்தனை பேர் அதை பார்த்தீர்கள் என்று தெரியவில்லை, வாலிபர் துறைக்கான தேர்வு முடிவுகள் இன்றைக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்புவேன். சரிங்களா? ஆகவே தேர்வு முடிவுகள் கடந்த ஆகஸ்ட் மாதம் எழுதின தேர்வு முடிவுகள் நேற்று முந்தின தினத்திலே வந்திருக்கிறது பேராயத்திலிருந்து. ஆகவே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த தேர்வு முடிவுகளை உங்களுக்கு நான் அனுப்புவேன். அது மாத்திரமல்ல, இந்த பிப்ரவரி மாதம் கடைசி ஓய்வு நாள், அதாவது 22ஆம் தேதி அந்த நாட்களிலே குறிப்பாக அடுத்த தேர்வுகள் நடைபெறும். ஆகவே பதிவு கட்டணமாக நீங்கள் நபர் ஒன்றுக்கு 50 ரூபாய் பதிவு கட்டணம் செய்து நீங்கள் அந்த தேர்வுகளிலே வழக்கம் போல் நீங்கள் பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த வேத பகுதி உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். அதற்கு கடைசி தேதி குறிப்பாக பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஓய்வு நாள் அன்று உங்களுடைய பதிவு கட்டணத்தை நீங்கள் போதகரிடத்திலேயோ அல்லது நம்முடைய சபை மூப்பரிடத்திலேயோ நீங்கள் அதை பதிவு கட்டணத்தை செலுத்தும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் ரொம்ப முக்கியமான காரியம், 20 நபர் இருந்தால் மாத்திரமே நம்முடைய திருச்சபை தேர்வு மையமாக நடத்தப்படும். இல்லை என்றால் நாம் வேறு திருச்சபைக்கு சென்று என்ன பண்ண வேண்டும், தேர்வுகளை நாம் சந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே கடந்த வாரத்திலையும் கேட்டாங்க, ஐயா 20 பேருக்கு பதிவு செய்தீர்கள், ஆனால் வெறும் 12 பிள்ளைகள் 14 பிள்ளைகள் மாத்திரமே தேர்வு எழுதினார்கள் என்று சொன்னார்கள். ஆகவே தயவு செய்து பிள்ளைகள், நம்ம பதிவு செய்வது ஒரு புறம் இருந்தாலும் அதையும் அவர்கள் பேராயத்தின் மூலமாய் கவனிக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் நீங்கள் உங்களால் இயன்ற காரியங்களை நீங்கள் படித்து, இதெல்லாம் நம்ம சின்னதை தான் கற்றுக்கிறோம், கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு. சரிங்களா? ஆகவே நம்மளால் இயன்ற காரியத்தை நாம் கற்று இயன்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோம். சரிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு வரும் நாட்களிலே உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையின் குறிப்பாக 29ஆம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆராதனை, அதற்கான நோட்டீஸுகள் உங்களுக்கு பின்னாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை ஆராதனை முடிந்த பின்பு நீங்கள் அனைவரும் அதை பெற்று செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக நம்முடைய ஏரியா இயக்குனர் ஐயா அவர்கள் அந்த நாளிலே வந்து குறிப்பாக ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். குறிப்பாக அன்பின் விருந்திற்கு உங்களுடைய நன்கொடை அவசியம். ஆகவே நீங்கள் எந்தெந்த பொருட்களாகவோ அல்லது இல்லை என்றால் நீங்கள் நன்கொடையாகவோ நீங்கள் அன்பின் விருந்துக்கு நீங்கள் கொடுக்க முன் வரும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் கடந்த ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டுகளையும் நாம் அதை மேற்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் இதை மனதிலே கொண்டு நீங்கள் இதை செயல்படுத்தும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக வருகிற பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி ஸ்டூடெண்ட்ஸ் பிரேயர் மீட் குறிப்பாக பால் தினகரன் ஐயா அவர்கள் குறிப்பாக நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக இது நடைபெறுகிற இடமானது சென்ட் ஜார்ஜ் ஸ்கூல் கிரவுண்டில் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக படிக்கிற அனைத்து பிள்ளைகளும் அதில் கலந்து குறிப்பாக அந்த ஜெபத்திலே நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்காகவும் கடந்த நாளிலே அடியனை வந்து சந்தித்து ஐயா திருச்சபையிலே இதை அறிவிப்பு கொடுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் இதிலேயும் கலந்து கொள்ளுங்கள். இதற்கான நோட்டீஸுகளும் பின்னாக உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை எடுத்து செல்லும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டு விழா நோட்டீஸானது உங்களுடைய இல்லத்திற்கு வருவேன். வந்த பிள்ளைகள் கையில் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு வீட்டில் வரும்போது என்ன பண்ண மாட்டேன், நோட்டீஸு கொடுக்க மாட்டேன். சரிங்களா? ஆகவே திருச்சபைக்கு வராத பிள்ளைகள், குறிப்பாக ஆலயத்தில் பங்கு பெறாத நபர்கள், விருந்தினர் இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மெல்லாம் விருந்தினர் அல்ல. ஹல்லேலூயா. நம்ம திருச்சபையின் சரீரமாக இருக்கிறோம். அவங்களும் சரீரம் தான், இல்லைன்னு. ஆகவே தயவு செய்து அவர்களுக்கு சென்று என்ன பண்ணணும், நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் ஐயா உருளை யோசிக்கலாம், ஐயா வீட்டுக்கு வரமாட்டாங்கன்னு சொல்லி. இல்லை, வருவேன். ஆனால் என்ன பண்ண மாட்டேன், இங்கே வாங்கிட்டீங்கன்னா இங்கே நான் குறிச்சிருவேன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்றதை. ஹல்லேலூயா. ஆகவே வரும் நாட்களில் பண்டிகைக்கான காரியங்கள் இப்படி தான் மேற்கொள்ளப்படும். சரிங்களா? எப்போதும் ஐயா வீட்டில் வந்து நோட்டீஸ் வைக்கணும் அப்படின்றத என்ன பண்ணாதீங்க, வரும் நாட்களில் எதிர்பார்க்காதீங்க. ஆகவே ஆண்டவருடைய ஆலயத்தில் நம்ம பெற்றுக்கொண்ட போது அதை ஆண்டவருடைய ஆலயத்தில் ஆண்டவரே கொடுத்துட்டாருன்னு என்ன பண்ணிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அறிவிப்பை நம்ம கேட்குறோம் ரெகுலராக. இன்னும் சொல்லப்போனால் எதை கேட்குறோம், ஊழியக்காரர் என்ன பண்ணியாச்சு, சொல்லியாச்சு. ஆகவே பிள்ளைகள் நீங்கள் மனதிலே கொண்டு இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்கள் நல்கும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே குறிப்பாக இன்று மதியம் மாலையிலே வழக்கம் போல் நடைபெற இருக்கிற இசை பயிற்சி வழக்கமான நேரத்தில் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் அதில் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தில் 335வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். 335வது பாடல். உண்டாக்கிய என் தேவாதி தேவனாவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவனாவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவான். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என்மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை
இடத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவான். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்களிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் மேலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே ரூபம் ஒன்றுமில்லையே சுபம் ஒன்றுமில்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே ரூபம் ஒன்றுமில்லையே சுபம் ஒன்றுமில்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை. நாம் செபிப்போம், செபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, வேதத்தின் சத்தியத்தின்படி 3 பிள்ளைகளுடைய வாழ்க்கை முன்னிலைப்படுத்தப்பட்டது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எவனமாய் எந்த நிலைகளிலே முன்னிலைப்படுத்தப்பட்டது என்பதை குறித்து சிந்திக்க தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நீ உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம் உம்முடைய வழி நடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். தேவையோடு வந்த பிள்ளைகள் உண்டு, பாரத்தோடு ஏக்கத்தோடு வந்த பிள்ளைகள் உண்டு. பிள்ளை வாழ்வை தேவன் நீர் மேன்மைப்படுத்துங்க. தேவன் நீர் பிள்ளைகளை பொறுப்பெடுத்து நடத்துங்க. வர தடைப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலை நிமித்தமாய் வர தடைப்பட்ட பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, மற்ற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். வருகிற ஓய்வு நாள் ஆராதனையிலே ஆண்டவரே கலந்து கொண்டு ஆண்டவரே ஊழியத்தை தாங்கவும் ஊழியத்திலே சிறப்பாய் நாங்கள் ஈடுபடவும் தேவன் நீர் எங்களுக்கு கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தேவன் நீர் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். குறிப்பாக வருகிற மாதம் நடைபெற இருக்கிற ஆண்டவரே 29ஆம் ஆண்டு நிறைவு ஸ்தோத்திர ஆண்டு விழா ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே அந்த ஆண்டு விழா ஆராதனையிலே எங்களோடு கூட இடைப்படுங்க. ஐயா அவர்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் ஏற்ற மன்னாவை எங்களுக்கு கொண்டு வாங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் அனைத்துக்காக செபிக்கிறோம் அப்பா. அனைத்து காணிக்கைகளையும் ஆசீர்வதிங்க. இதனுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தங்களுடைய தனி வாழ்விலே குடும்ப வாழ்விலே நிறைவாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க சுவாமி. உம்முடைய மாறாத பிரசனம் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். திருச்சபையாக
கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போகடுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும்